ஒலிம்பிக் யூஸ் பண்ற கன்ஸ் எல்லாம் ஃபேக்கா? ஐ மீன் அந்த ஏர் பிஸ்டல சொல்லுங்க. ஒரு ரன்னிங் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஒரு கன்னு. அந்த கன் எல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் கன். ஏன் வந்து ரியல் கன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா நீங்க சேஃப்டி நினைப்பீங்க. ஆக்சுவலா அதுக்கு ரீசன் வந்து சவுண்ட். சோ சவுண்ட் வந்து ஒரு செகண்டுக்கு 343 மீட்டர்ஸ் தான் டிராவல் பண்ணும். அதானோட ஸ்பீட். ஓகேங்களா? சோ நான் இப்போ இங்க ஒரு சவுண்ட் மேக் பண்ணா 343 மீட்டர் தூரத்துல இருக்க ஒருத்தருக்கு வந்து ஒரு செகண்ட் டிலேவா தான் கேட்கும். ஏன்னா டிராவல் பண்ணி போற டைம். சோ இதனால ரன்னிங் ரேஸ்ல என்ன பிரச்சனை ஆகும்னா அந்த கன்னுக்கு கிட்ட நிக்கிறவருக்கு வந்து அந்த சவுண்ட் சீக்கிரமா கேட்டுரும். கண்ணை விட்டு தூரமா நிக்கிறவரோட. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 0.0001 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் ஒலிம்பிக் லெவல் ரன்னிங் ரேஸ்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசெண்டா 2024 வின் பண்ண ஒரு ரன்னிங் ரேஸ் வின்னரே வந்து 0.005 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான் வின் பண்ணிருக்காரு. இந்த எலக்ட்ரிக்கல் கன்ஸை வந்து தயாரிக்கிற கம்பெனி பேர் வந்து ஒமேகா. சோ அவங்க எப்படி இதை டிசைன் பண்ணிருக்காங்கன்னா இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க பின்னாடி எல்லாத்துலயுமே வந்து ஈக்குவலான ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் செட் பண்ணிருக்காங்க. சோ இந்த எலக்ட்ரிக்கல் கன்களோட இருக்க ட்ரிகரை பிரஸ் பண்ணா அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர சவுண்ட் எல்லா ரேஸருக்கும் ஈக்குவலா எக்ஸாக்டா ஒரே டைம்ல கேட்கற மாதிரி அந்த சவுண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.